வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரிட்டையர் ஆனவங்க, ஷேர் மார்க்கெட்ல அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க, ஆனா பேங்க் எஃப்டியை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமான முதலீட்டை தேடுறவங்களுக்கான ஒரு சூப்பரான கான்செப்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இடிஎஃப் முதலீடுகள் சந்தை ஆபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் திட்ட ஆவணங்களை முழுமையாக படிக்கவும். கோயம்புத்தூர்ல இருக்கிற ரேஸ்கோர்ஸ் நடைபாதை எப்பவுமே காலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அன்னைக்கு இதமான அதிகாலை நேரத்துல சத்யாங்கிற ஒரு பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கிற பையன் தன்னோட பெரியப்பா ராமச்சந்திரனோட வாக்கிங் போயிட்டு இருந்தான். பெரியப்பா ராமச்சந்திரன் ஒரு ரிட்டையர்டு அரசு பள்ளி ஆசிரியர். அவருக்கு தன்னோட பென்ஷன் பணத்தை எங்க பாதுகாப்பா முதலீடு செய்யறதுங்கிற கவலை எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கும். வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது பெரியப்பா சத்யா கிட்ட, "சத்யா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னே தெரியல. எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு" அப்படின்னு தன்னோட கவலைய சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பேங்க் எஃப்டி வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. பணவீக்கத்தை விட கொஞ்சம் அதிக லாபம் தரக்கூடிய, அதே சமயம் அசல் பணத்துக்கு எந்த ஆபத்தும் வராத ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சத்யா சிரிச்சுக்கிட்டே, "பெரியப்பா, உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் டெட் இடிஎஃப் இல்லனா பாண்ட் இடிஎஃப் இருக்கு. இது ஷேர் மார்க்கெட்டோட வேகம் இல்லாத, ஆனா பேங்க் எஃப்டியை விட ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு" அப்படின்னு சொன்னான். ரெண்டு பேரும் வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு பெஞ்சில உட்கார்ந்தாங்க. சத்யா ரொம்ப தெளிவா விளக்க ஆரம்பிச்சான். "பெரியப்பா, ஈக்விட்டி இடிஎஃப் வாங்குறதுங்கிறது ஒரு கம்பெனில நாம பங்குதாரரா சேர்ற மாதிரி. கம்பெனிக்கு லாபம் வந்தா நமக்கும் பங்கு, நஷ்டம் வந்தா நமக்கும் நஷ்டம்தான். ஆனா டெட் இடிஎஃப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ நாம கடன் கொடுக்கறது மாதிரி. நாம கடன் கொடுத்தா அவங்க என்ன செய்யணும்? லாபமோ நஷ்டமோ அவங்க ஒத்துக்கிட்ட வட்டியை நமக்கு கண்டிப்பா தந்துடணும். இதுதான் டெட் இடிஎஃப் ஓட அடிப்படை கான்செப்ட்" அப்படின்னு சத்யா சொன்னான். உடனே பெரியப்பா, "அப்போ பாண்ட் அப்படின்னா என்னப்பா?" அப்படின்னு கேட்டாரு. பாண்ட் அப்படிங்கிறது ஒரு கடன் பத்திரம். அரசாங்கமோ அல்லது பெரிய நிறுவனங்களோ தங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பொதுமக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதுக்கு பதிலா கொடுக்கற பத்திரம் தான் இது. ஆனா ஒரு தனி நபரா நாம நேரடியா போய் இந்த பத்திரங்களை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். அங்கதான் இந்த பாண்ட் இடிஎஃப் நமக்கு உதவுது. பாண்ட் இடிஎஃப் அப்படிங்கிறது பல கடன் பத்திரங்களோட ஒரு தொகுப்பு. உங்க பணம் அரசாங்க பத்திரங்கள் மற்றும் பாதுகாப்பான கார்ப்பரேட் பத்திரங்கள்ல முதலீடு செய்யப்படுது. இது ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிறதால நாம எப்ப வேணாலும் பங்குகளை விக்கிற மாதிரி இதையும் வித்துக்கலாம். சத்யா தன்னோட போன்ல சில டேட்டாக்களை எடுத்துக்காட்டி, "இதுல 3 முக்கியமான வகைகள் இருக்கு பெரியப்பா" அப்படின்னு சொன்னான். முதல் வகை கவர்மெண்ட் பாண்ட் இடிஎஃப்ஸ். இது ரிசர்வ் பேங்க் வெளியிடுற மத்திய மற்றும் மாநில அரசு பத்திரங்கள்ல முதலீடு செய்யும். அரசாங்கம் வாங்கின கடனை திருப்பி தராதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதனால கடன் திரும்ப வராதுங்கிற ரிஸ்க் இதுல இல்ல. ரெண்டாவது கார்ப்பரேட் பாண்ட் இடிஎஃப்ஸ். இதுல AAA ரேட்டிங் இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அரசாங்க பத்திரங்களை விட இதுல வட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். மூணாவது பாரத் பாண்ட் இடிஎஃப். இது இந்திய அரசாங்கத்தோட ஒரு சிறப்பான திட்டம். இது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கும். இது ரொம்ப பாதுகாப்பானது மற்றும் வரிச்சலுகையும் கொண்டது அப்படின்னு சத்யா விளக்கனான். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு இண்டெக்ஸ் முறையை பின்பற்றும். உதாரணமா, நிஃப்டி 10 வருட ஜிசெக் இண்டெக்ஸ் எப்படி செயல்படுதோ அதே பலனை இதுவும் நமக்கு தரும். இது ஒரு மெக்கானிக்கல் செயல்முறை அப்படிங்கறதால இதோட நிர்வாக கட்டணம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, மியூச்சுவல் ஃபண்டுகளை விட மிக மிக குறைவு அப்படின்னு சத்யா சொன்னான். இதுக்கு சத்யா தன்னோட நண்பன் அர்ஜுனோட அப்பாவோட கதையை ஒரு உதாரணமா சொன்னான். அவர் கடந்த வருஷம் 5 லட்சம் ரூபாயை ஒரு டெட் இடிஎஃப்ல முதலீடு செஞ்சாரு. அவருக்கு மெடிக்கல் செலவுக்காக திடீர்னு பணம் தேவைப்பட்டப்போ எந்த பெனால்ட்டியும் கட்டாம தன்னோட போன் மூலமாவே 2 நாள்ல பணத்தை வித்து எடுத்துட்டாரு. இதே பேங்க் எஃப்டியா இருந்தா இடையில பணத்தை எடுக்கும்போது கண்டிப்பா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா இடிஎஃப்ல அந்த தொல்லை இல்ல அப்படின்னு சொன்னான். பேங்க் எஃப்டியை விட இதுல என்ன பெரிய லாபம்னா, இதுல எப்போ வேணாலும் வித்துக்கலாம். லிக்விடிட்டி, 3 வருஷத்துக்கு மேல வச்சா டாக்ஸ் பெனிஃபிட், டாக்ஸேஷன் கிடைக்கும். அப்புறம் இது செபி கட்டுப்பாட்டுல இருக்கிறதால ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கும் அப்படின்னு சத்யா ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு காட்டினான். அதனால பெரியப்பா, உங்களோட ரிட்டையர்மெண்ட் பணத்துல ஒரு பகுதியை பாரத் பாண்ட் இடிஎஃப் அல்லது ஜிசெக் இடிஎஃப்ல முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட் கீழே விழும்போது கூட இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும் அப்படின்னு சத்யா தன்னோட ஆலோசனையை முடிச்சான். பெரியப்பாவுக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட் மேல இருந்த பயம் போய் அரசாங்கத்துக்கே நாம கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. நண்பர்களே, வங்கியோட பழைய முதலீட்டு முறைக்கும் பங்குச்சந்தையோட வேகத்துக்கும் இடையில ஒரு பாலமா இந்த பாண்ட் இடிஎஃப் செயல்படுது. அமைதியான வாழ்க்கையை விரும்புறவங்களுக்கும் ஓரளவுக்கு நிலையான வருமானத்தை தேடுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல முதலீட்டு கருவி. ஆனா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசிச்சு உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப முடிவு பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க முதலீட்டு பயணம் பாதுகாப்பாக அமைய வாழ்த்துகள்.